Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் அப்புறம் அதனோட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூலும்ஸ் லா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எப்படி பார்த்துருக்கோம்? இங்கே ஒரு சார்ஜ் Q1 இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு சார்ஜ் Q2 அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டு லைக் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுக்கும் உள்ள இடையில ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் நடக்கும். அதாவது இந்த சார்ஜ் வந்து இந்த சைடும் இந்த சார்ஜ் வந்து இந்த சைடும் போகும். சரிங்களா? இதில் நம்ம நார்மலாக ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2/r² அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஏன் இப்போ நம்ம வெக்டார் ஃபார்முக்கு வர்றோம் அப்படின்னு பார்க்குறோன்னா, வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து என்ன அர்த்தம்? 2 டைமென்ஷனில் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதுக்கு டைரக்ஷன் கிடையாதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இந்த பக்கம் போகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸாகவும் இந்த பக்கம் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸாகவும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஏன்னா ரெண்டு டைரக்ஷனுங்கிறனால இது எக்ஸில் பாசிட்டிவ் எக்ஸில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? அதே இது சார்ஜஸ் இப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சார்ஜ் இப்படி ஒரு சார்ஜ் இப்படி அப்படி இருந்துச்சுன்னா இப்போ மேலே ஒரு ஃபோர்ஸ் போகும், கீழே ஒரு ஃபோர்ஸ் போகும். இதை பாசிட்டிவ் ஃபோர்ஸாகவும் இதை நெகட்டிவ் ஃபோர்ஸாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு சார்ஜ் இங்கேயும் இன்னொரு சார்ஜ் இங்கேயும் இப்படி இருக்கும்போது இது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. இதை வந்து எக்ஸ் டைரக்ஷன் சொல்ல முடியாது, ஒய் டைரக்ஷன் சொல்ல முடியாது, எக்ஸும் ஒய்யும் கலந்த டைரக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம வெக்டார் ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டைமென்ஷனில் ரெண்டு சார்ஜஸ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ அட்ராக்ஷனோ அதை வந்து வெக்டார் ஃபார்மில் வந்து எழுத போகிறோம். வெக்டார் ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 2 டைமென்ஷனில் எப்பயுமே வந்து வெக்டாரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்கே ஒரு சார்ஜ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் வந்து ப்ளஸ் அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. சரிங்களா? இது ஏதோ ஒரு 2 டைமென்ஷனல் பிளேனில் இருக்குது. அதாவது இந்த பேப்பரில் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வரையணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிற ரெஃபரன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு 0லேருந்து இது எவ்வளோ என்ன தூரத்தில் இருக்குது ஒரு வெக்டார் வரையும், பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். 0லேருந்து இந்த சார்ஜ் Q1 வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் R1 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து 0லேருந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து R2 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப்பை வந்து நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதாவது இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப்பை வந்து R12 வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி R2ன்னு வச்சுக்கலாம். நான் R12ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் இந்த சைடு போகிறது வந்து R21 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு வெக்டார் வந்து இப்போ இதுதான் ஒரு வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து A வெக்டார் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் திருப்பி வரைஞ்சோன்னா இதே மேக்னிடியூடில் -A வெக்டார் ஆயிரும். இது A வெக்டார் இருந்துச்சுன்னா -A வெக்டார் ஆயிரும். அதே மாதிரி ஒரு வெக்டார் எனக்குள்ள இப்படி ஒரு வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு 30 டிகிரி தள்ளி இருக்குது, 30 டிகிரி ஆங்கிளில் ஒரு வெக்டார் இருக்குது அப்படின்னா இந்த வெக்டாரை நம்ம இந்த பேஜில் எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். இதனுடைய மேக்னிடியூடே ஆங்கிளை மாற்றாமல். இப்போ இங்கே இப்படி இருக்குன்னா இதே இதை எடுத்து இங்கேயே வரையலாம். 30 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதனுடைய மேக்னிடியூடுங்கிறது இதனோட அளவிலும் இதனோட ஆங்கிளையும் வந்து மாற்றாமல் நம்ம வந்து எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2 சார்ஜ் இருக்குது. அது 2 சார்ஜ் 2 டைமென்ஷனில். இந்த சார்ஜ் Q1, இந்த சார்ஜ் Q2. இந்த சார்ஜை நான் 0ங்கிற ரெஃபரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அதனுடைய பொசிஷன் வெக்டார் R1. இந்த சார்ஜை 0ங்கிற ரெஃபரன்ஸ்லேருந்து இதை பார்க்கும்போது இதனுடைய பொசிஷன் வெக்டார் வந்து R2. இது ரெண்டுக்கு இடைப்பட்டு இருக்க கேப் வந்து R12 வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். R12 வெக்டார் வந்து இப்படி வச்சுக்கிறேன், இந்த சைடு போட்டுக்கிறேன். R12 வெக்டார் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வச்சுக்கிறேன். R21 வெக்டார் வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன். அதாவது இது A வெக்டார், இது -A வெக்டார்னு சொன்ன மாதிரி இது R12 வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்லையும் R21 வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்லையும் வச்சுக்கிறேன். சரிங்களா? R21 வெக்டாருங்கிறது இப்படி இருக்கும். ஓகேவா? சரி, இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இந்த சார்ஜ் மூலயமா இந்த சார்ஜினால இந்த சார்ஜ் இங்கிட்ட விலகி போகும். அப்போ இதில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் 2 சார்ஜ் 2 டியூ டு 1. இந்த 1வது சார்ஜினால இதில் ஒரு ஃபோர்ஸ் வருதுல்ல, அதனால் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு 1 F21 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சார்ஜினால இந்த சார்ஜுக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. இதை வந்து எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2. அதாவது 1வது சார்ஜில் 2வது சார்ஜ் மூலியமாக வரக்கூடிய ஃபோர்ஸு, அதாவது ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2, அதை வந்து F12 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் செட்டப். இப்போது இது வேணால் தனியாக வேணால் எழுதிடுறேன். F12 அப்படிங்கிறது வந்து
force on charge Q1 due to force on charge F12 தானே, force on charge Q1 due to Q2 அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இது F12 எழுதிட்டோம்னா F21 எழுதிருங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q2 டியூ டு Q1 அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இப்போது இந்த F12வும் F21 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். F12வும் F21வும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். -21 கூட எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா F21 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கூலம்ஸில் அப்படி தெரியும். F21 வெக்டார் இன் வெக்டார் ஃபார்மில் எழுதுறோம். இந்த ஃபார்முலா வந்து என்ன எழுதுறோம், இன் வெக்டார் ஃபார்மில் F21 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து எழுதுறோம். 1/4πε0 Q1 Q2. இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது, R21 அப்படிங்கிற டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி R21 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம் இப்போதைக்கு. சரிங்களா? இந்த R21ங்கிறது வந்து என்னது, மொத்தமாக R21 R12 இது ரெண்டையும் சேர்த்து R அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறோமே. இது மொத்தத்துக்கு அதாவது இப்படி எழுதிக்கலாம், R21ஐயும் R12ஐயும் இது ரெண்டும் சேர்த்து இதனுடைய மேக்னிடியூடு ரெண்டுமே ஈக்குவல். அதனால் இதனுடைய மேக்னிடியூட், இது ரெண்டோட மேக்னிடியூட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இங்கே வந்து நான் மேக்னிடியூட்டில் எழுதுகிறேன், அதாவது அதனுடைய அளவில் எழுதும்போது R² அப்படின்னு சொல்லி வரும். எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கா, அப்போ இந்த டைரக்ஷனில் நம்ம இதை எழுதணும். சரிங்களா? அந்த டைரக்ஷனில் எழுதுறதுக்கு R21 கேப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? R21 கேப் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் என்னன்னா, R21ங்கிற வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த R21ங்கிற இருக்கிற வெக்டாரில் ஒரு யூனிட்டுக்கு பேர் R21 கேப் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டுக்கு பேர் ஐ கேப் அப்படின்னு பேரும். இது வந்து 1i கேப், இது வந்து 2i கேப், இது வந்து 3i கேப், இது ஒரு யூனிட் பேர். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த சைடில் இருக்குது, F21 நோக்கி இருக்குது. F21ல் R21 அதே இடத்துல இருக்குது, அதே டைரக்ஷனில் இருக்கிறதுனால R21 கேப், அதாவது இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு குறிக்கிறதுக்கு தான் இந்த R21 கேப் அப்படிங்கிறது. இந்த R21 கேப்புங்கிறது வந்து யூனிட் வெக்டார் இன் தட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் வெக்டார் எப்படி எழுதலாம், R21 கேப் இஸ் ஈக்குவல் டு R21 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் R21 அப்படின்னு சொல்லுவோம். R21 வெக்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதலாம், R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? நல்லா பாருங்கள், R21 வெக்டாருங்கிறது வந்து எந்த சைடு இருக்குன்னு பாருங்கள், இந்த சைடு இருக்கா, திரும்ப அவங்க போட்டு காமிச்சிரு. இது R1 வெக்டாரு, இது R2 வெக்டாரு, இது R21 வெக்டார். சரிங்களா? இந்த R21 வெக்டாரை வந்து நம்ம எப்படி எழுதலாம், R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படி போட்டு பாருங்கள். ட்ரையாங்கிள் அப்படி R1 வெக்டார் ப்ளஸ் R21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார். ஸோ R21 வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதலாம், R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? ஸோ R21 வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் R21 வெக்டார் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க. இந்த மேக்னிடியூட் ஆஃப் R21 வெக்டார் தான் நான் இங்கே Rன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இது வந்து R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் டிவைடட் பை R அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா? இப்போது இது வந்து எனக்கு R21 கேப்புக்கு பதிலாக இது கிடச்சிருக்கு. இந்த R21 கேப்பை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் F21 இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R². இந்த ஃபார்முலா எழுதுங்க, R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் டிவைடட் பை R அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இப்போ இன்னும் திருத்தி எழுதுனீங்கன்னா என்ன வரும், F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 பை கீழே R கியூப்னு வரும், இங்கே வந்து R2 மைனஸ் R1 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து F21 வெக்டார். ஓகேவா? இதே இது F12 வெக்டார்னா அப்படியே மாற்றி எழுதணும். F12 வெக்டார் தெரியாது. F12 வெக்டார் அப்படிங்கிறது வந்து 1/4πε0 Q1 Q2 பை R கியூப், கீழே R கியூப் வரும் வெக்டார் ஃபார்முலா எழுதும்போது, இதை மறந்துடக்கூடாது. R1 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும்
வெக்டார் நோட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து வெக்டார்ஸில் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q1 equal to 2 microcoulomb is due to Q2 plus 6 microcoulomb is 3 I cap plus 4 J cap, then what is the force experienced by 6 microcoulomb due to 2 microcoulomb அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் ரெண்டுமே 2 மைக்ரோகூலும், இன்னொன்று வந்து 6 மைக்ரோகூலும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ்னால ரிப்பல்சிவ் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் Q1, இந்த சார்ஜ் Q1 வந்து டியூ டு Q2, இந்த சார்ஜ்னால என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா F12 அப்படின்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 3I cap ப்ளஸ் 4J cap அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? தென் வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 6 மைக்ரோகூலும் டியூ டு 2 மைக்ரோகூலும், இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜ்னால என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வெக்டார் ஃபார்மில் அந்த ஃபோர்ஸை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். F12 is equal to minus F21 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போ F21 என்ன, இது அப்படியே மைனஸில் எழுதிருங்க போதும். F21 is equal to minus 3I cap minus 4J cap, இதுதான் இதனுடைய ஃபோர்ஸ். அடுத்து பாருங்கள் இன்னொரு கொஸ்டின், இதிலே கொஞ்சம் ட்விஸ்டட். சார்ஜ் Q1 equal to 2 microcoulomb is placed at 1,0,2 and charge Q2 equal to 6 microcoulomb is placed at 3,1,0. Then what is the force experienced by 6 microcoulomb due to 2 microcoulomb அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா இதனுடைய லொக்கேஷன் வந்து சொல்லிடுறாங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமென்ஷனலாக சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 டைமென்ஷன் சொல்லிட்டு டெரிவேஷனில் பார்த்தோம். என்னது, ஒரு சார்ஜ் Q1 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு நான் ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து வரைவேன். இந்த பொசிஷன் வெக்டாருங்கிறது வந்து R1 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த R1 வெக்டாருங்கிறது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் கோஆர்டினேட்ஸையும் கலந்தது தான் R1 வெக்டார். அதாவது R1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு XI கேப்பு ப்ளஸ் YJ கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பொசிஷன் 2 டைமென்ஷனில் இருக்க பொசிஷன் R1 சொல்லுவோம். அந்த R1க்குள்ளே எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும். அடுத்து இங்கே ஒன்று வரைஞ்சேன், இங்கே ஒரு சார்ஜ் இருந்துச்சு, அதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் R2 அப்படின்னு சொல்லி வரைஞ்சேன். எல்லாமே ஜீரோலேருந்து பார்த்தேன். பார்க்கும்போது அது பொசிஷன் வெக்டார் R1 சொல்லுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து 3 டைமென்ஷனலாக சொல்லியிருக்கிறாங்க. 3 டைமென்ஷனலாக சொல்லும்போது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு நான் R1 ஒரு பொசிஷன் வெக்டார் வரைவேன். அந்த R1க்குள்ளே எக்ஸ் இருக்கும் ஒய் இருக்கும் இசட்டும் இருக்கும். சரிங்களா? அதுதான், அதாவது XI ப்ளஸ் YJ ப்ளஸ் ZK அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை தான் இவங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 டைமென்ஷனலாக ஒரு ஸ்பேஸில் ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கிறாங்க. 3 டைமென்ஷனலாக ஒரு ஸ்பேஸில் ஒரு சார்ஜை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த சார்ஜ் வந்து என்ன சார்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மைக்ரோகூலும் ஒரு சார்ஜும் ப்ளஸில் இன்னொரு சார்ஜ் 6 மைக்ரோகூலும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சார்ஜ், இந்த 2 சார்ஜ் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போது என்னென்னா 6 மைக்ரோகூலும் வந்து, அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 6 மைக்ரோகூலும் டியூ டு 2 மைக்ரோகூலும். இதனால் இந்த 6 மைக்ரோகூலும்னால இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும், இந்த 2 மைக்ரோகூலும்னால இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். நம்ம இதை F12 சொல்லுவோம், இது F21 சொல்லுவோம். இவங்க கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை 6 மைக்ரோகூலும் டியூ டு 2 மைக்ரோகூலும். F21 வந்து கேட்குறாங்க. F21 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2 by R cube, வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது R cube எழுதணும். அதே மாதிரி R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார், இது நம்ம அந்த ஃபார்முலாவில் இருக்குது, இந்த ஃபார்முலா போய் ரெஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே வந்து R2 வெக்டார் R1 வெக்டார் அப்படிங்கிறாங்க. இந்த R2 வெக்டார் R1 வெக்டார் வந்து இவங்க வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ R1 அப்படிங்கிற வெக்டார் வந்து என்னது, 1I ப்ளஸ் 0J ப்ளஸ் 2K. அதே மாதிரி R2 வெக்டாருங்கிறது வந்து என்னது, 3I ப்ளஸ் 1J ப்ளஸ் 0K. சரிங்களா? இப்போ R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் வந்து என்னது, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். R2 வந்து 3I ப்ளஸ் 1J ப்ளஸ் 0K மைனஸ் 1I, ஐயை வந்து அப்படியே எழுதிடுறேன், J0 2K எப்படின்னு இருக்கு. ஓகேவா? which is equal to 2I ப்ளஸ் J மைனஸ் 2K அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதான் வந்து R2 மைனஸ் R1 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த R கியூபுங்கிறது வந்து என்னது, இந்த வெக்டார், இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார், அந்த வெக்டார் இருக்குல்ல, அந்த வெக்டாருடைய மேக்னிடியூடு தான் இந்த ஆறுங்கிறது. சரிங்களா? அப்போ இதுக்கு மேக்னிடியூடும் கண்டுபிடிச்சிடணும்.
மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா R21 வெக்டாரோடைய மேக்னிடியூட் விச் இஸ் நத்திங் பட் R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டாரோடைய மேக்னிடியூட். இதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வெக்டாரில் ஃபார்முலா தெரியும். ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் ஆஃப் அதனுடைய கோஆர்டினேட்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மைனஸ் 2 ஸ்கொயர். இது போட்டிங்கன்னா என்ன வரும்? 4 4 4 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ்ஸு 1. ஓகேவா? 2 ஸ்கொயருங்கிறது 4 4 ப்ளஸ் 1 8 9 ரூட் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த 1/4 எப்சிலான் நாட்டுக்கு வந்து 9 × 10⁻9 எழுதிருங்க. Q1 வந்து 2 மைக்ரோ கூலும் 2 × 10⁻6. Q2 வந்து 6 மைக்ரோ கூலும் 6 × 10⁻6. இந்த R2 மைனஸ் R1 அதுக்கு பதிலாக இது எழுதணும். 2y ப்ளஸ்ஸு கோடு போட்டு 2y ப்ளஸ் j மைனஸ் 2k. ஓகேவா? டிவைடட் பை ஆர் கியூபுங்கிறது வந்து நம்மளுக்கு 3ன்னு வந்திருக்கு. ஸோ 3 × 3 × 3 அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுங்க. என்ன வரும்னு பாருங்கள். 2 3 ரெடி ஆயிரும். இந்த ஒரு 3ஐயும் 3 2s are 4 × 4 × இது வந்து ஏற்கனவே 9 இருக்குது, இங்கே -6 12 இருக்குது. ஸோ இது வந்து 10⁻³ அப்படின்னு எழுதிடலாம். 2y ப்ளஸ் j மைனஸ் 2k. இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஸோ வெக்டார் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, வெக்டாருங்கிறது வந்து குழப்பிக்கிற தேவையே இல்லை. அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து கிடச்சிரும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட் எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து இங்கே அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா, இங்கே வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது மட்டும் 1/4 Q1 Q2 அப்படியே வரும். இங்கே கீழே R² பதில் R³ வரும். மேலே வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து வரும். ஓகேவா? ஸோ வெக்டார் ஃபார்மில் வந்தால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.